சார். வணக்கம் சார், பிரியன் சார். வணக்கம் சார். பிரியன் சார், காலையில என்னன்னா இந்த அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா ஒரு தகவல் வெளியானது. இப்போது பாமக தேமுதிக இரண்டுமே பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பான சில விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிகாரபூர்வமான தகவல்கள் இல்லை என்றாலும் மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் இந்த பாமக தேமுதிக எந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சார்? இல்ல, இன்னைக்கு மார்னிங் வந்த ஒரு செய்தி என்னன்னா, அதிமுக பாமகவோடையும் தேமுதிகவோடையும் பேசிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி அதிமுக தரப்பிலிருந்து கிளப்பிவிடப்பட்ட ஒரு செய்தி. அது ஆக்சுவலா ஏன்னா நேற்று அந்த அதிமுகவுடைய அந்த கூட்டணி பற்றி பேசக்கூடிய அந்த குழு, அதிமுக குழு தலைமை நிலையத்துல எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராதனால அதை பற்றின ஒரு விமர்சனங்கள் மீடியால வந்ததுனால இன்னைக்கு அதிமுக தரப்பிலிருந்து அந்த செய்தியை கிளப்பி விட்டாங்க. தேமுதிக தரப்பிலையும் பாமக தரப்பிலையும் விசாரித்த போது அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நாங்க அதிமுகவோட நடத்தலைன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சோ அதிமுக தன்னை பற்றின ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக கிளப்பிவிட்ட செய்தி என்பது நமக்கு தெரிகிறது. அதே சமயம் ஏன் அதிமுக கூட்டணிக்கு பாமகவும் தேமுதிகவும் போகணும்? ஏன்னா அதிமுக இப்ப தனியா போற சூழ்நிலையில அவங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட், ஆன்டி சென்ட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஏ எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மாதிரியான ஒரு ஆன்டி சென்டர், ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி ஸ்டாண்ட எடப்பாடி கடுமையாக இருக்கிற சூழல்ல தேவையில்லாம தேமுதிகவோ பாமகவோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சென்ட்ரல்ல பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற சூழல்ல இன்னும் அந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டுக்கு இன்னும் வரல. அதனால அதிமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு அவர்கள் போக வேண்டிய அவசியமும் கிடையாது, கூட்டணி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. தற்சமயத்துக்கு அவங்க பாஜகவோட தான் பேசிட்டு இருக்காங்கன்றதான் நீங்க சொல்ற செய்திகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுவும் உண்மையும் கூட. ஏன்னா இன்னைக்கு அவர்கள் பாஜக நாளைக்கு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் எதற்காக அவர்களை பகிர்த்துக் கொண்டு அவர்களை விமர்சித்துக் கொண்டு தேர்தலுக்கு முன்னாடி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பாஜக போனா அவர்களுக்கு வேறு பல வசதிகளும் வாய்ப்புகளும் உண்டு. ஆக்சுவலா ராஜ்யசபா கொடுக்கறதோ இன்னும் வேறு பல வாய்ப்புகளோ அமைச்சராகக்கூடிய, நாளைக்கு மோடி மீண்டும் வந்தால் அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகளோ இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நிச்சயமாக ஆகலாம். பாஜகவை பொறுத்த மட்டும் தினகரன், ஓபிஎஸ் அவர்களை இருவரையும் இணைத்துக் கொண்டு, சசிகலா போன்றவர்களையும் இணைத்துக் கொண்டு அதிமுக ஓட்டு பேங்க வாங்கறதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கியிருக்காங்க. சோ பாமக தேமுதிக ஏற்கனவே ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அப்புறம் வாசன் போன்றவர்களை இணைத்துக் கொண்டு மெகா கூட்டணி, பச்சமுத்து போன்றவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கியிருக்காங்க. சோ அவர்களை பொறுத்த மட்டும் தேமுதிக பாமகவை பொறுத்த மட்டும் அவர்களுடைய ஆப்ஷன் என்பது பெரும்பாலும் பாஜகவை நோக்கி இருக்குமே தவிர அதிமுகவை நோக்கி இருக்காது. அதிமுகவோட எந்த கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்கள் தனிமரமாக விடுவதற்கான, தனிமரமாக செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் பாஜக தரப்புல ஏற்கனவே இன்ஃபார்மலான ஒரு பேச்சுவார்த்தை தேமுதிக மற்றும் பாமக மற்றும் வேறு பல கட்சிகளோடு அவங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது பொறுப்பு. சின்ன சின்ன கட்சிகள்லாம் தாமரை சின்னத்திலே போட்டி போடுவதற்கு முடியாகிவிட்டது. ஏசி சண்முகமோ அல்லது ஜான் பாண்டியனோ இல்ல கிருஷ்ணசாமியோ இவரெல்லாம் நாங்கள் தாமரை சின்னத்திலேயே பாசனம் தாமரை சின்னத்திலேயே போட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால அவர்களுக்கு பாஜகவுக்கு வசதியாக போனதுனால் பாமக மட்டுமே அவருடைய சொந்த சின்னத்தில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈவன் தேமுதிக கூட தாமரை சின்னத்துல போட்டி போடுறதுக்கு அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். சோ அதனால பெரும்பாலும் நீங்க சொன்ன இந்த செய்தி அதிமுகவுடன் பாமக தேமுதிக போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்கள் பாஜகவுடன் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதே என் கருத்து.